கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் உடலும் முழுவதுமாக இருக்க, பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் இயேசு அனுகூலம் செய்ய நம்முடைய திருக்கரங்களை பரிபூர்ணமாக உபயோகிக்கிறோம். சகல காரியங்களையும் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தடைகள் எதுவும் ஆனவர்களுக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்கப்பா. நம்முடைய திருக்கரங்களை பரிபூர்ணமாக உபயோகிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நித்தியத்தின் வாசல் சபை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். நித்தியத்தின் வாசல் சபை கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சபையின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் நாளாகும். கிறிஸ்துமஸ் இது ஒரு மத விழா அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் விழாவாகும். வேதாகமத்தில் உபாகமம் 4:9 கர்த்தர் உன் கண்களுக்கு முன்பாக செய்தவைகளை நீ மறவாதபடிக்கும் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிப்பாயாக என்ற வசனம் கர்த்தருடைய செயல்களையும் கற்பனைகளையும் தலைமுறை தலைமுறையாக கடத்த வேண்டியதன் அவசியத்தை வேதாகமம் கூறுகிறது. அவ்வசனத்தின்படி பிள்ளைகள் தேவன் செய்த மீட்புகளை மறந்துவிடாமல் இருக்கவும், அவருடைய சட்டங்களை காத்துக் கொள்ளவும், பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ளவும், கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு தலைமுறையை பணிந்து கொள்ளவும், வேத நிகழ்வான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் பிறப்பின் நோக்கத்தையும் ஆடல், பாடல், நடனம் போன்ற நிகழ்வுகள் அறிவிக்க காத்திருக்கிறார்கள். நம்ம சபை Undited Children, Youth, Boys and Girls, Men's and Women's Fellowship குழுவினர். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஜெகமே ஜெயம், ஜெயமோ கர்த்தரால் வரும் என ஜெயமொழி ஜெபம் செய்ய வருபவர் சண்டே ஸ்கூல் சீனியர் செக்ஷன் கீர்த்தனா அவர்கள். எல்லாரும் கையோடு பாதுகாத்து வரை நடத்துமா தடைகளை நீக்கி போடுங்க. அதனுடைய ஆரம்பத்து முடிவு வரை நீங்க பாதுகாத்து நடத்துமா. பக்கம் பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரியர் பண்டிகை இருந்து அடுத்து வரவேற்புரை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு காரணராக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வாழ்த்தி வரவேற்கும்படியாக வருபவர் நமது சபை சகோதரி கோவிலா அவர்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது. மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்தது. குருவிகள் பாடும் காலம் வந்தது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தமும் கேட்டது, காட்டுப்புறாவின் சத்தமும் கேட்டது. மார்கழி பிறந்தது, அத்திமரம் காய்த்தது. மார்கழி பிறந்தது, அத்திமரம் காய்த்தது. திராட்சையும் பூ பூத்து வாசனையும் பரிமளித்தது, திராட்சையும் பூ பூத்து வாசனையும் பரிமளித்தது. ஆயிரங்களில் சிறிய பெத்லகேமிலே, ஆயிரங்களில் சிறிய பெத்லகேமிலே இஸ்ரவேலை ஆள மாட்டுத் தொழுவத்தில், இஸ்ரவேலை ஆள மாட்டுத் தொழுவத்தில் மலர்ந்தது ஓர் சாரோன் ரோஜா, மலர்ந்தது ஓர் சாரோன் ரோஜா. வெண்மையும் சிவப்புமாய் திருமேனி, வெண்மையும் சிவப்புமாய் திருமேனி. 10,000ங்களில் சிறந்த மேனி, 10,000ங்களில் சிறந்த மேனி. தலை தங்கமயமாய், தலைமை சுருள் சுருளாய், தலை தங்கமயமாய், தலைமை சுருள் சுருளாய். தலைமுடி தயாரானது, தலைமுடி தயாரானது. முள்முடிக்காய், முள்முடிக்காய். பாலில் கழுவப்பட்டதால், பாலில் கழுவப்பட்டதாய், நேர்த்தியாய் பதிக்கப்பட்டதாய்,
நேர்த்தியாய் பதிக்கப்பட்டதாய், புறாக்கண்கள் போன்ற இரு விழிகள் தயாரானது எருசலேமிற்காய் கண்ணீர் விட, கந்தவர்க்க பாத்திகளாய் வாசனை புஷ்பங்கள் கண்ணங்களாய் மலர்ந்தது. ஓர் கணத்தில் அடித்தால் மறு கணத்தை காட்ட, ஒரு கணத்தை அடித்தால் மறு கணத்தை காட்ட. லீலி புஷ்பங்களாய் உதடுகளும் தேர்ந்தெரிக்கும் செவ்வாயில் வடிந்தன நியாயப்பிரமாணங்களும் உபதேசங்களும். படிக பச்சை பதித்த பொன் வளையல் போன்ற இரு கரங்கள் ஆயத்தமாயின. ஆணிகளை ஏந்திக் கொள்ள இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த யானை தந்தம் போன்ற அங்கங்கள் கசையடிக்காய். பசும்பொன் ஆதாரங்களில் நிற்கிற வெள்ளைக்கல் தூண் போன்ற சின்ன பாதங்கள் சிலுவைக்காய். சின்னஞ்சிறு பாலகனாய் ஸ்திரீயினால் இழந்ததை ஸ்திரீயின் வித்தாய் வந்து மீட்டால் இவ்வுலகை. இருளில் இருக்கும் இனியவர்களை இன்முக வழியாய் மீட்க வந்தார் இரட்சகராய். உரைக்கப்பட்டது நிறைவேற உதயமானார் உலக நாயகராய். உள்ளத்தின் நேசராய். ஏசாயாவின் கூற்று நிறைவேற இயேசுவாய் வந்தார். நாசரேத்தில் நன்மை உண்டோ? காணவா என் நசரேயனை, என் இம்மானுவேலனை. சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் சூழ சின்ன பாலகனாய் அழுதது. பாலுக்காக அல்ல நம் பாவத்திற்காய். இயேசு பிரான் மானிடராய் அவதரித்து 2025 ஆண்டுகள் ஆயின. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவனோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்று வாசற்படியில் நின்று குழந்தை இயேசுவாய் அல்ல நம்மை மீட்க வந்த இயேசுவாய் ஏங்கி நம் இதய கதவை தட்டுகிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள என் தேவனை முதலாவது வருகை என்று நாம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வரவேற்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும்,
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும் அனுக்கிரக வருஷத்தையும் தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் முதிர் வயதிலும் கழித்தந்து புஷ்டியாய் பசுமையாய் இருப்பார்கள் என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் சபை போதகர் அவரையும் நாம் அவருக்கு முதுகெலும்பாய் இருந்து சபையை வழிநடத்தி செல்லும் போதகமாவின் வருகிறவர்களை வரவேற்கிறேன். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி செயல்படுகிற நம் சபையின் தாப்பன்மார்கள் தாய்மார்களையும் மூத்த சகோதரர் மூத்த சகோதரிகளையும் இளைய சகோதரர் இளைய சகோதரிகளையும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் மற்றும் கணத்திற்குரிய அனைவரையும் என் நேசரை காண வருக வருக என்று சிரம் தாழ்த்தி இருகரம் சுத்தி வருக வருக என வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானோடும் பரிசேயர் சதுசேயரோடும் பிரதியுத்தம் பண்ணும்போது நியாயப்பிரமாணங்கள் சங்கீத ஆகமங்கள் தீர்க்க தரிசன ஆகமங்கள் சுட்டிக்காட்டி விளக்கியிருக்கிறதே என்றார். அதுபோல நமது சபை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு ஆதாரமான வேதபாடம் வாசித்து வருவர் சண்டே ஸ்கூல் சீனியர் சிட்டிசன் கீர்த்தி அவர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் புதிய ஏற்பாடு லூக்கா 2:1-16 வரை பக்கம் 78-79. அந்நாட்களில் உலகம் வேண்டும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனார் கட்டளையிட்டிருந்தது. சீரியா நாட்டிலே சிறநேகி வைப்பவர் தேசாதிபதியாய் இருந்த போது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போவார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாதை குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவக்காலம் வருகிறது. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அப்பொழுது அந்த நாட்டிலே நைப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்துவிட்டார். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா தரத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே பிறந்திருக்கிற காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சூஷ்டமே பரமசேவிக்கிற அந்த தூதர்களிடம் தோன்றி உலகத்திற்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனை பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவரை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் பாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே எடுத்து ஜெகக்கூட
வந்தனரே முன்பணியாடி சென்றதுவே பாதனை கண்டு பணிந்தனரே விண்ணிலும் வானகராதரே தேனிலும் ஞானிகள் வந்தனரே முன்பணியாடி சென்றதுவே பாதனை கண்டு பணிந்தனரே Thank you.
பாக்கியவதி என்றார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய முயற்சினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினாலும் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவரை வெறுமையினால் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார்.
செய்தி ஒன்றே ஒன்றுதான். மத்தேயு 6:33 சொல்கிறபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் வாழ்க்கையில் முதலிடம் இயேசுவுக்கு கொடுக்கிறோமா? இந்த நாடகத்தின் மூலம் சில கதாபாத்திரங்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து இயேசுவை வாழ்க்கையின் முதலிடமாக ஏற்றுக்கொள்வதை காண்போம். தலைப்பு: முதன்மை யாரு? காட்சி 1. இடம்: வீடு. காலை நேரம். காலையில குடும்ப ஜெபத்துக்கு வரலாம். ஜிம்முக்கு போறோம்க்கா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அக்கா, உங்களுக்கே தெரியும் என்னோட ஃபியூச்சர். பிராக்டிஸ் மிஸ் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் தான் ரொம்ப முக்கியம். நான் பார்லர் போறோம், ரொம்ப நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ, நீங்க பேச கேட்டுட்டு நான் சமைக்காம அப்படியே வச்சிருக்கேன். கிச்சன்ல எல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கு. முதல்ல போய் அதை பாக்குறேன். வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிறவர்களின் உழைப்பு வீணா. லூக்கா 10:38 முதல் 42 வரும் மார்த்தாள் மரியாள் போல இன்றைய வாழ்க்கையிலும் சுவிதா ஒரு பக்கம் வேலை, மறுபக்கம் ஆண்டவர். இந்த டபுள்களின் வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்வில் இருக்கிறது? இப்போ பார்ப்போம். காட்சி 2. லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தார். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் நீங்க ஏசப்பா நான் மாத்தது போல இருக்கேனோ. அக்கா அக்கா அக்கா, ஏன் கத்துற? எனக்கு என்ன காதா கேட்காது? சொல்லு அக்கா. நாளைக்கு ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப லக்ஸரியானதுக்கா. என்னோட பேஸ் நீட் அண்ட் கிளீனா இருக்கனால எனக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறாங்களாக்கா. கார்டுல தேவையில்லாம வேலை பார்க்காத நீ எதையாவது போட்டு பேஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? போனாக்கா போறதுக்கு முன்னாடி இப்படி வேலை இருக்கீங்க. அதோட ரேட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 10,000. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா அக்கா, உனக்கு என்னமா வரும்போதே ஏழை விட்டுட்டு வர? என்னன்னு சொல்லு. அக்கா, நாளைக்கு எனக்கு ஜென்ம காம்படிஷன் இருக்குக்கா. அதுல நான் 200 kg பம்பர் வெயிட் தூக்க போறேன்க்கா. அதுல மட்டும் நான் வின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 50K கேஷ் அவார்ட் தராங்கக்கா எனக்கு. மேடம், எவ்வளவு வெயிட் தூக்க போறீங்க? 200 kg. அது சரி, முதல்ல இந்த அரிசி மூட்டையை தூக்கி இந்த அரிசி பாக்ஸ்ல போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் போய் அந்த தட்டை தூக்கிக்கலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல ஏசப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் வின் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் அது தட்டு கிடையாது, பம்பர் பிளேட். இன்னொரு டிக்கெட் இருக்கு, அது என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம நியூஸ பாப்போம். புதிய சாதனைகளும் ஓ, நாளைக்கு ஊபர் கப் 2025 நடக்க போதா? அப்ப அக்ஷயா இதுல கண்டிப்பா கலந்துருப்பாளே. அவளோட கனவே இதுதான். அக்கா, இங்கதான் இருக்கீங்களா? என்னடா ஊபர் கப் 2025 தானே? ஐ நோ. ஸ்மார்ட் அக்கா, எனக்கு எப்படியாவது இதுல வின் பண்ணிருக்கா. இதுதான் என்னோட கனவே. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். என்னன்னா கமிங் சண்டே ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது. அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான். என்னடா சொல்ற? அப்படியா? ஆனா சண்டே வருதே. சண்டே நம்ம சர்ச்சுக்கு போகணும்ல. சண்டே சர்ச்சுக்கு போறதாதான் உங்களுக்கு முக்கியம். சர்ச்சுக்கு அவங்க போயிடலாம்க்கா. ஆமாக்கா, சர்ச்சை இருக்க இடத்துல அப்படியேதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இத நீங்க பாருங்கக்கா, இல்ல வின் பண்ணுங்க நீங்க. சரி, ஓகே. அப்போ காலையில எழுப்பி ஒரு குட்டி பிரேயர் பண்ணிட்டு நான் காம்படிஷன்ல கலந்துக்கு போயிடுறேன். ஆனா நீங்க 3 பேரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடணும், சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. நீங்க போயிட்டு வின் பண்ற வேலையை மட்டும் பாருங்கக்கா. காஸ்ட் கூட நாங்க சமாளிச்சுக்கிறோம்க்கா. தேவையானது ஒன்றே. இவர்கள் 4 பேரும்
எதை முக்கியமாக நினைத்தார்கள் என்று இவர்கள் 4 பேரும் எதை முக்கியமாக நினைத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இரு மனதுடன் இருக்கும் சுபிதாவையும் குழப்பிவிட்டார்கள் இவர்கள் தங்கைகள். அடுத்ததாக காட்சியில் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். எடுத்து வாசிக்கிறோம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவன் யாரை தாண்டி போகிறேன், மனுஷரை பிரியப்படுத்தப்பாடு. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நாம் தேவனை பிரியப்படுத்தவனாக இருக்க வேண்டும், மனுஷரை அல்ல. வாழ்க்கையில் யாரெல்லாம் பிரியப்படுத்துவார்களோ எல்லாம் சகோதரர்களே, இயேசுவை மட்டும்தான். உதாரணமாக தானியேலை எடுத்துக்குவோம். பத்தி பகிர்ந்துக்கிறாரு. டைம் வேற ஆச்சு, நம்ம வேற ஜிம்முக்கு போற டைம் வேற ஆச்சு. பாட்டுக்கு எடுத்து பேசிட்டு இருக்காரே. இயேசு மட்டும்தான். ஐயோ, அடுத்து என்ன லைன் வரும் தெரியலையே. மணி வேற டைம் ஆயிடுச்சு. 2 மணிக்கு பிராக்டிஸ் வேற இருக்கு. இவன் என்னன்னா எடுத்துக்கிட்டே போறாரு. பேசாம எழுச்சி போயிடுவோமா? நாளையா படிச்சாச்சு. சொன்னாங்க சொல்லிட்டே இருக்கிறது நல்லா இருக்கும். 11 மணிக்கு முடிய வேண்டிய விஷயத்த 11-15 வரை இழுத்துட்டே இருக்காரு. அவன் மாறிக்கோட மேக்கப். தேவனுக்கு அன்பானவர்கள், நாம் தானியேலை போல அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்தவராக வாழ வேண்டும். தலையை தாக்கி ஜெபிக்கிறோம். முதலாவது, நீங்கள் சபையை கூடி வந்திருக்கும் போது உங்களை பேரிகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கேன். இவங்களுக்கு நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன காட்சி காட்சி இடம் வேண்டும். இப்படி ஆயிடுச்சு. இந்த தங்கச்சிங்க பேச கேட்டு சர்ச்சுக்கு போவாங்க, காம்படிஷனுக்கு போனேன்ல. எனக்கு இது தேவைதான். காசும் போச்சு, காம்படிஷன்லயும் தோத்து போயிட்டேன். ஏசப்பா, நான் நல்ல பங்கு எதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ஏசப்பா, இப்ப நீங்க தான் நல்ல பங்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. வீட்டுக்கு போறியா? அக்கா, எனக்கு கூகுள் 2025 முக்கியம் உங்களுக்கு தெரியும்ல. நான் அதுல தோத்துட்டேன்க்கா. கடைசி ஷாட்ல என்னோட ஹேர் அந்து போயிடுச்சுக்கா. எனக்கு என்ன நினைச்சு தெரியுமா? நான் அந்த நம்பர் பிளேட் மிஸ் பண்ணும்போது என்னோட ஹேண்ட தப்பா வச்சு நானும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன்க்கா. ஏங்கா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஏசப்பா ஏங்கா நம்ம இப்படி சோதிக்கிறாரு? இல்லடா, நம்ம ஏன்னா ஏசப்பா நமக்கு சோதிக்கிறாங்கன்னு தெரியலடா. ஒருவேளை நம்மளுக்கு நம்ம ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காதனால இப்படிலாம் நடந்துக்கிறோம். அவங்களுக்கு பாஸ்ட் சாட்டே மெசேஜ்ல சொன்னாருல. ஆமாங்க, நானும் யோசிச்சு பார்த்தாலும் ஏசப்பா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்ததே இல்ல. என் ஒர்க்க மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் இப்படி நடக்குது போலக்கா. சரி வாடா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ஒழுங்கா பண்ணிட்டு ஆண்டவர் கிட்ட பண்ணிட்டு கேட்போம். என்னடா நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? ஏன் உங்க ஃபேஸ் ரொம்ப அழுத்த மாதிரி இருக்குது? வாங்கிட்டீங்க. அக்கா, நான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன்க்கா. இப்போ வந்து அவுட் ஆயிட்டாங்கக்கா. இதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுதா? நாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கணும். ஆனா நாம எதை தேடணும்? எங்க போற நீ? அக்கா, எனக்கு மனசில்லக்கா. இதோட பேச போயிருச்சுக்கா.
இப்படி வளர்க்கப்பட்டு என்ன பண்றது சொல்லு? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசுப்பா கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். 1 சாமுவேல் 16:6 போட்டிருக்கிறபடி மனுஷன் மனுஷன் முகத்தை பார்க்கணும்னு பர்சனாலிட்டி சொல்லி அகலோக்கியே போன நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசுப்பா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு clarity கொடுக்காம இனிமேல் உங்களுக்கு clarity நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியால் நாமும் நீதிமொழிகள் 3:6 படி உன் பலிகளை எல்லாம் அவரே நீர். வேலை மாற்றால் போல் இருக்கலாம், ஆனால் உங்களிடம் மரியாதை போல ஏசுவதே இருக்க வேண்டும். வேலை, டேலண்ட், பியூட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே தேவன் தந்தவர்கள். ஆதலால் தேவன் தந்த வரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வரத்தை தந்தவருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். இறுதியாக மத்தேயு 6:33 படி நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். அப்பொழுது இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. உலகம் நமக்கு பின்னேதான் என்று நடித்து வழங்கப்படின நமது Thank you.
லிட்டில் பிளஸிங் கிரேஸ் குரூப் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அப்படி அடுத்தது அதே குழுவினர் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. Thank you.
உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சி முடிவான இந்த வேலையில கூட இந்த நம்முடைய நிகழ்ச்சியில் விடிவெள்ளி நட்சத்திரங்களாய் பிரகாசித்தவர்கள் தான். அவங்க தான் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு நட்சத்திரங்களாய் பிரகாசித்து தெய்வம் தங்களுக்கு கொடுத்த தானத்தை அவர்களுக்காக அவர்களுக்கு அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் பற்றி அவர்கள் உற்சாகமாக பற்றி அவர்கள்
தெரியாது அடிக்க வச்சாங்க. இன்னும் ஒரு நச்சரி இந்த நச்சரிக்கு முன்னாடி யாரும் கேட்க மாட்டீங்க. நச்சரி பக்கம் கொண்டு போறதா வந்திருக்கேன். யாரெல்லாம் வரீங்க? யாரும் தெரியுமா? தெரியாதோ அவர் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காராம். அவர் அவர்தான் எனக்கு நல்லா தெரியும். கேட்டு வரேன் அவரா தெரியும்.
சரி நம்ம ஓகே உள்ள தகுதி எனக்கு சரி எனக்கு தான் தெரியல நான் வாரம் சர்ச்சுக்கு போனேன் ரசிக்கலாம் அப்ப ரசிக்கப்பட்டீங்களோ உதவ முடியுமா முடியாது உனக்கு அது தகுதி இல்லை என்னைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நிற்கிறது நான் தான் இப்பதான் ஜீப்பன் வந்து புது வேலையை கட்டி விட்டுருக்காங்க சாலுக்கும் சாலுக்கும் வித்தியாசம் கூட தெரியாதவங்க தெரியாதே பழக்கத்தை சொல்றேன் அதான் ஒரு நாளை போய் இல்லாட்டி சொல்லிட்டு அண்ணன் உனக்கு தெரிஞ்சு விட்டாடா ஆன்லைன்ல யாருங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போ தலைவா பார்த்து முடிச்சு அவன் என் பத்திய பாட்டு விட மாட்டாங்க அது எதுவும் சொல்லுவியா என் தம்பி மொத்த முடியா தம்பி போடுறது முதல்ல நீங்க யாரு இல்லது நான் யாரா நான் தான் வருகிற சிஎம் எனக்கு முன்னாடி நான் யாரும் தெரியுமா என் பவர் என்னன்னு தெரியுமா அவரை இங்க வேணா நீங்க போறீங்களா ஆனா பவரத்துல ஏசுனா பவர் அப்படின்னா அங்கேயே எலெக்ஷன் வையே எப்படி செய்கிறது போகலாம் மக்களும் பார்த்துருக்காங்கயா கவனிக்கிறியா நைஸா உள்ள முடியா இதுக்கு மேல நம்ம அசிங்கப்படுத்தினாங்க சைஸா கிளம்பி வந்தீங்கன்னா அண்ணே அண்ணே உங்களுக்காக தானே வந்திருக்கேன். பத்தி உனக்கான பிரச்சனை அதை என்ன கேட்கிற ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறேன். நீங்க அப்பா மருத்துவ மட்டும் அடிச்சுட்டு இருக்காரு. எப்படா படிச்ச எல்லாரும் வேலை கிடைச்சிட்டு நீ ஏன் வேலை இல்லாம இருக்கின்றாரு. நீ வேற அண்ணன் நிலமதியான்னு சொல்லிட்டீங்கடா. உங்க கவனத்தை காமிங்கண்ணே. என்னைய கூட சொல்லி பகவான் உள்ள இருக்காரா அவரை போய் பாப்பா கூடாது. இந்த ஆளை உண்மையில நம்பி யாரோ ரொம்ப பெரிய பகவான் இருக்காங்க. சரி வளருங்க. ஆனா பாவிங்களா இங்கேயுமா தகுதி எனக்கு தகுதி என்ன 10th 80% வச்சிருக்கேன் 12th 82% வச்சிருக்கேன் காலேஜ்ல 9.5 GPA வச்சிருக்கேன் இதுக்கு என்ன தகுதி எனக்கு பையன்ல எந்த வயசுல சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க ஒரே மாசம் தான் பைபிள் எங்க கிடைச்சா சரி அந்த வயசான ஒரு அவர்கிட்ட போய் கேட்டா காமிச்சிடும் மாசம் உடனே பாக்காதீங்க என்ன வேணும் அதே மாசம் கேக்குறீங்க நீங்க வச்சிருக்கீங்களா அந்த பைபிள் தான் எனக்கு வேணும் எதுக்கு உங்களுக்கு பைபிள் வர வழியில ஒரு தேவதூதனை பார்த்தேன் அவன் என்னன்னா பைபிள குடிச்சாதான் பரலோகத்துக்குள்ளே விடுவேன்றான் என்னது பைபிள குடிச்சா பரலோகத்துக்கு நான் பைபிளவே கரைச்சு குடிச்சிருக்கேன் அப்ப நான் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போவேன் மாஸ்டர் முதல்ல பைபிள கொடுத்துட்டு போங்க மாஸ்டர் நானே பரலோகத்துக்கு போறேன் எனக்கு இருக்கு பைபிள் பரலோகந்தாய பேச்சு பரிசுத்தந்தாய மூச்சு பரலோகந்தாய பேச்சு பரிசுத்தந்தாய மூச்சு கண்டே கண்டே தேவதூதனை நான் கண்டே நீங்க யாரா என்ன தேவன் சொல்லிட்டு இருக்கீங்க யாரு தெரியுமா தெரியாதுல்ல
நான் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீங்க அப்ப பாஸ்டர். ஆமா, பல பேருக்கு பல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கேன், பல ஊழியர்கள் பண்ணியிருக்கேன். 365 நாளும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு ஆளுநருக்கு பார்க்குற கனியம் வந்து இல்லை. அதனால நீங்க கவலை வர முடியாது. என்ன தேவைன்னு சொல்றீங்க? என்கிட்ட கனி இல்லையா? என்கிட்ட கனி இல்லையா? என்னாச்சு டாடி? ஒரு மாதிரி சோழ நீங்க என்னாச்சு டாடி? நான் போக முடியாது. என்கிட்ட கனி இல்லை. டாடி ஏன் போக முடியாது? இதுக்குதான் நான் சொன்னேன், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும்னு. அபிஷேகம் நடத்தினாவா போயிருந்தா ஏன் டாடி இருக்கு? சரி போக நான் போய் என்னன்னு கேட்டுப்பா. நீங்க சரி இப்போ சரி பண்ணலாம். அக்கினியா இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே உங்களமையை இந்த நாளில் எங்கள் மேலே தூக்கிறேன் தூற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுமே, ஊற்றிடுமே வல்லமையை. ஐயா நான் அபிஷேகம் நிறைஞ்சு வந்துருக்கேன் ஐயா, பயரா இருக்கேன் ஐயா. வாங்க அந்த பயரோட சபத்தை பாடிட்டே போனோம். சக்தி வந்துட்டோம். பதிலியா நான் யாரு தெரியுமா? நீ யாருப்பா? நான் யாரா? நான் தான் யார்? குட்டி பாஸ்டர். பாஸ்டர் பையன் நான். பாஸ்டர் நீங்க யாரு? அதான் யார் குட்டி பாஸ்டர்? அது தெரியுங்க குட்டி பாஸ்டர். வாங்க வாங்க. அதுக்குள்ள ஒரு தகுதி வேணுமா? தகுதி டேலண்டா? டேலண்ட்னா ஒண்ணுல பிரதர். 1 2 3 ஸ்டார்ட். கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பேரன் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, அது ஒரு தகுதி வேணும்பா. தகுதி என்ன தகுதியா? எல்லாம் தகுதியா? எத்தனை ஒர்த்தி பண்ணி இருக்கிறேன், எத்தனை கிட்டார் வச்சுக்க கிட்டார் ப்ரோ. சாட்சியுள்ள வாழ்க்கை போக முடியாது. சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படி என்ன? சரி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆத்ம என்பது அருமையானது என்று அருமையான நடத்தி காட்டிய நம்முடைய யூத் வாய்ஸுக்கு நம்முடைய இரு கரம் தட்டி நம்முடைய நன்றி பாடல் பாடுபவர்கள். பாடலில் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. எங்கள் பாடல் மூலம் தேவனை துணிக்க வருபவர்கள் மென்ஸ் பெல்லோசி. இந்த வருடம் நாங்கள் பாடல்களே பாடுவோம் என்று வருகிறார்கள் நம்முடைய மென்ஸ் பெல்லோசி. அனைவருக்கும் வணக்கம். நாங்களும் ஆடணும் நடிக்கணும் அப்படிலாம் நினைச்சுதான் இருந்தோம். எங்க டைரக்டர் மாதவன் வந்து கலை திரைக்கிற வசனம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நேரம் கம்மியா இருக்கு. நம்ம நாடகத்துல வந்து அந்த பாடல் காட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாடுற மாதிரி அதை மட்டும் செஞ்சா போதும்னு சொல்லி எங்க டைரக்டர் சொல்லிட்டாரு. அதனால நாங்க பாட போறோம். நீங்க மட்டும் சேர்ந்து பாடலாம். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவரை மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவரை மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுவீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுவீ பதில் கொடுப்பார்,
குறைகளெல்லாம் இறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கையெட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னிறைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே. உன்னிறைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கையெட்டி நாம் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நடுவில் இருக்கிறார், இதில் சந்தேகம் இல்லை. அதனால் கொண்டாடுவோம் என்று அருமையாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவேன். மேல் செல்வத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். கடைசியாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் இறுதி காட்சியாக இயேசு பிறப்பு காட்சி. பாவ உலகிற்கு மிகுந்த சிறுமையை கொண்டு வந்த இயேசுவின் பிறப்பை வாழ தூதர்கள் பாட, மேய்ப்பர்கள் மகிமைப்படுத்த, சாஸ்திரிகள் பணிய, வெட்டலைகளின் மாற்றுத் தொழும் காட்சியை காட்சிப்படுத்த வருபவர்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள். கொண்டு எளியவனின் தேவனாய், உலகத்தின் ரட்சகராய், உள்ளத்தின் நாயகராய், இருளில் கிடந்த இவ்வுலகை மீட்க பேரொழியாய் அவதரித்த பிறப்பு சாட்சியை உங்கள் கண்களுக்கு விருந்தாக வருகிறார்கள் நியாயப்படி மாணவர்கள். இதோ உங்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கொடுத்து அறிவிக்கிறேன்.
தங்கள் தாளங்களை காட்டி இந்நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மற்றும் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் men and women fellowship இனி எளிமையாக அந்த பிரச்சனை உயர்ந்த சூழல் சென்ற அந்த பார்வையாளர் அனைவருக்கும் பிரிட்டிஷ் படை சார்பாக நன்றியையும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்வு மற்றும் மீனவர்களுக்கு தெரிவிக்கிறோம். விஸ்வம் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர். ஒரு பரிசு வழங்குவது வந்த எல்லாருக்கும் பரிசு வழங்கணும். அந்த அளவுக்கு எல்லாரும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஒரு நிறுவனமாக இருந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் இதோட இன்னொரு பிள்ளைகள் வந்து உற்சாகம் கொடுப்பதற்காக நம்ம பரிசுகளை வழங்குகிறோம். முதலாவது ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கு உள்ள பரிசுகளை வழங்க முடியாது. சகோதரி சூரியை ஆண்டு முழுவதும் சண்டே கிளாஸ் நல்லபடியாக நடக்க தேவை தொகை செய்தால் அதற்காக நன்றி. பிரைமரி பிகினர்ஸ் ஜூனியர் சீனியர் நாங்க வருஷம்ல நடத்துற பாடத்துல இருந்து எக்ஸாம் எழுதி அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் தேர்ந்தெடுத்தோம். அந்த பிரைஸ்ல பிகினர்ஸ் பிரைமரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் சீனியர் ஹாரிஸ். Second prize, Samuel Prince Rara. Third prize, Jerusia. Junior, first prize, James Paul. Jacob. Paul Moses, second prize. Senior first prize Angelina Princey. Second prize Isaac. Third prize Kirti. வருடம் முழுவதும் வந்து அட்னன்ஸ்ல 100% வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் சாமுவேல் பிரின்ஸ் லாரா, ஜேக்கப் பால் மோசஸ், சிஸ்டிகா லாரா, சிஸ்டிகா above 50, Selina, Selmi, Jerusia, Sina Harris, Joshua, Daniel, Isaac Prince, Kavya, Leslie George, Kirti, Divya Bharati, Divya
கீர்த்தனா, Regina Pinsky, below 50, Leslie Lara, Kaviyarasan, Joel Ratnaraj, Joel. Bible Tesla, first prize Jacqueline Kids. எல்லாம் கைப்பற்றுங்க. அவங்களும் இந்த வருஷத்துலாம் வந்திருக்காங்க. எல்லா சண்டே கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெய்சன் ஆலிஷ். Attendance above 50. Attendance சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ்க்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே பிரைஸ் தான். ஸோ பிலோ 50 அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் டேனியல் கொஞ்சம் யோசிக்கிறார்களா? பெண்ணி அக்ஷயன் பெண்ணி சின்ன பிள்ளைங்க. அடுத்ததாக வாழ்ந்த பெண்களுக்கும் வாழ்ந்த பெண்கள் சென்றதுக்கும் பரிசுகளை நிகழ்ச்சியை சிஸ்டர் பஞ்சரத்னா. ஆண்டி அப்படியே இருங்க ஆண்டி. அட்டெண்டன்ஸ் 50% above பஞ்சவர்ணம் ஆண்டி. அட்டெண்டன்ஸ் செகண்ட் உமா சிஸ்டர். அடுத்ததாக பெண்கள் ஐக்கியம் முதல் பரிசு சிஸ்டர் குமுதா, சிஸ்டர் கில்லா. முதல் பரிசு 2 பேர், சிஸ்டர் கில்லா, சிஸ்டர் குமுதா. சீக்கிரமா கிளாப் பண்ணா அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. சீக்கிரமா முடிச்சு சாப்பிட போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம். செகண்ட் பிரைஸ் சிஸ்டர் சரண்யா. Second prize is the Saranya. Third prize Pushpa Mama. Attendance above 50%. Sister Gilda. அடுத்ததாக second prize Sister Beulah.
அடுத்ததாக யூத் கேர்ள்ஸ் பைபிள் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அக்ஷா ராணி. சிஸ்டர் அக்ஷா ராணி. செகண்ட் பிரைஸ் சிஸ்டர் செட்டி. தேர்ட் பிரைஸ் சிஸ்டர் டார்லிங். அட்டெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிஸ்டர் அக்ஷா ராணி. அட்டெண்டன்ஸ் செகண்ட் பிரைஸ் ரெண்டு பேரு சிஸ்டர் ஸ்டெல்லி சிஸ்டர் டார்லிங். ஆண்கள் எல்லாரும் ஒரு கிளாஸ் பயங்கரமா தக்கலாம். அடுத்து ஆண்கள் ஐக்கிய அவர்களுக்கு பரிசு கொடுக்க முடியாத சகோதரர் தாமதத்தையாக சொல்லணும். அங்கிள் இங்க பார்த்ததான் சீனியர், ஆனா எங்களோட டூர்ல ஒரே யூத்தா தான் இருந்தாங்க. அது எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு எல்லாரும் அதுக்காக ஒரு ஆண்கள் ஐக்கியம் பைபிள் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆபிரகாம் பிரதர். செகண்ட் பிரைஸ் பிரதர் பிரபாகரன். தேர்ட் பிரைஸ் பிரதர் டேனியல். அடுத்ததாக யூத் பாய்ஸ் பைபிள் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யூத் பாய்ஸ் எலிசா டேவிட். செகண்ட் பிரைஸ் ஆர்பி டார்லிங். தேர்ட் பிரைஸ் ஜெஸ்லின். Attendance Elisa David, Surya, Jasmine, Jethro, Vani. Thanks uncle. Thank you uncle. இதனாலே நமக்கு நல்லபடியாக அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலையை சாதகமாக்கி இதனால் உடனடியாக தேவன் அனுகூலம் செய்வதற்காக தேவனுக்கு நன்றி. இதனாலும் தேவன் அறிவுறுதியாக எல்லா காரியங்களையும் செய்தாங்க. இந்த வருடம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒரு கலக்கத்திலும் ஒரு சந்தோஷம். நான் பல இடங்களுக்கு வர முடியல, பல காரியங்களை நான் நேரடியாக செய்யக்கூடியனாலும் அடுத்த ஜெனரேஷன் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எழுதியவர்களை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக 16 ஆண்கள் எல்லாரும் இந்த காரணம் எல்லாரும் என்பதற்கு எல்லா இடங்களிலும் போய் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் அவர்கள் உண்மையாக இருக்காங்க, அவர்களுடைய செய்திக்காக அவர்களுக்கு சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இன்னைக்கு காடுகளுக்கு என்பதற்காக நான் அதை மானிட்டர் பண்ணவே இல்லை. எல்லா காரியங்களையும் ரொம்ப சிறப்பாக செய்த அடுத்து யூத் எல்லாருக்கும் பையங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இருக்கிற மக்களை பெறும்போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். எதுக்கும் ஒரு பெரிய சபைகளிலே இல்லாத ஒரு காரியம். எல்லா இடத்துக்கும் ஒரு 60 பேர் அந்த காரியத்தில் சேர்ந்து ஒரு மிகுந்த சந்தோஷமாய் உற்சாகமாய் அந்த இடம் நேரத்திலும் தன்னுடைய அறிமுகமாய் காரியங்களை அவர்கள் நினைக்காதபடி அவர்கள் செய்தாங்க. அதற்காக அவர்கள் எல்லாருக்கும் எங்களால் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நன்மைகளையும் பலனையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நாளில் பார்த்தோம்னா எனக்கு கடைசி வரைக்கும் எந்த ப்ரோக்ராமும் எனக்கு தெரியாது. அந்த ப்ரோக்ராம் முதல்ல அதை ஒரு ப்ரோக்ராம் கமிட்டின்னு சொல்லி ஆண்கள் அவங்கள படைத்து அதில் அவர்களும் இதில் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அலுவலகம் மேல அப்படி இப்படிதான் முழுவதுமாக இந்த வாழ்ந்த ஆண்களும் பெண்களும்
அதை இவங்கதான் இதை முழுவதுமாக சிறப்பாக செய்ய கத்த உதவி செய்தாங்க. இது ஒரு சபையின் வளர்ச்சியை குறிக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் எழுதணும். இப்ப இளைய சபையினார் என்றால் அடுத்த காரியங்கள் அவர்களாகவே பார்த்துக் கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் எழுதி இருக்கிறார். அதனால அந்த குழுவினருக்காக எல்லாரும் கரங்களை கட்டி இது பார்க்கணும்னா அவங்க எல்லா காரியங்களும் நேரடியாக எல்லா காரியங்களும் நேரடியாக செய்தாங்க. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற காரியங்கள் செய்யக்கூடிய திரும்ப இதை கவனிக்கக்கூடிய காரியம் செய்யலாம். எவ்வளவு சுதந்திரம் ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த நாளை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக நம்ம அனுகூலத்தை வாழ்ந்து உங்கள் அனைவரையும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வருடமாக கூட எனக்கு ஒத்தாசை செய்தவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியல, கருத்துக்களை தர முடியல. எனக்கு வராங்க அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. எனக்கு அநேக ஒத்துழைப்புகள் சபையில் இருக்கிறதுனால இந்த முறையில் பார்த்து வந்தால் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வயதானாலும் அதை சர்ச்சை திறப்புகளிலிருந்து சர்ச்சை கூட்டுதல் வரைக்கும் எல்லாம் சபை மக்கள் பொறுப்பாக செய்து கொண்டதுனால தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படியாக அடுத்த எழுதியும் ஆசீர்வதிப்பாக ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஒவ்வொருவரும் நல்லபடியாக செய்வாங்க. அதில் விசேஷமாக சின்ன பிள்ளைகளை கூட்டுவதவர்களுக்கு நடனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கடினமான காரியம். நாங்கள் சண்டே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் 3 பேர் அதற்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்தாங்க. பக்கத்தான அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் ஒவ்வொருவரையும் நம்ம இன்னைக்கு கொடுக்கலாம். இது ஒரு பெரிய குடும்பம், அப்படியெல்லாம் கற்று வைத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் மற்ற ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. இதுடன் ஆதாரங்கள் ரெடியாருக்கு நீங்கள் அதில் அருந்தி செல்வது உங்களை பாதிக்கப்பட்டிருக்கிறேன். மறந்துடாம 25ஆம் தேதி இந்த கொண்டாடத்தோடு வராங்க. 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை இருக்கு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். 27ஆம் தேதி ஒரு வருடத்தின் நிறைவு ஜெபம், ஒரு ஸ்தோத்திர ஜெபம் அல்லது சாட்சி கொடுக்கிறார் உபவாச ஜெபம் துணை வைத்துக் கொள்ளலாம். அதே போல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பொங்கல் வழக்கமாக நம்ம ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் வைத்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக சகோதரர் டாக்டர் மாணிக்கிறார். இதில் தேவ செய்தியை கொடுத்து ஜெபிக்க முடியாது அவர் வர வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்க தொடர்ந்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க. இன்னும் அடுத்த ஆண்டிலே இன்னும் சபை அதிக ஆட்களாக நடக்கணும்னு சொல்லி அதிக ஆத்மாக்களாக கத்தல் தரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜபத்துல குடும்ப ஜபத்துல குழு ஜபத்துல நீங்கள் செய்யுமாறு காய்கிறோம். அடுத்த கிறிஸ்துமஸ் காலங்களை காணவும் அதில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும் இன்னும் தேவனுடைய உற்சாகமாக பங்கு பெறவும் எனக்கும் மனைவிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து செவிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர்களோட கேட்கிறார். தொடர்ந்து சபை ஊழியர்களுக்காக செவித்துக் கொள்ள எல்லாரும் தலைநாளுக்கு செவிப்போம். நல்ல ஆண்டவரை நல்ல வேலைக்காக சுத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை எங்கள் மனதில் விருப்பப்படி இந்த நாளை நல்ல வழியாக உமக்கு கழிக்க கற்று உதவி செய்வதற்காக சொல்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கொடுத்த தாளங்களுக்காக நன்றி. அந்த தாளங்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் உமக்காக பிரயோஜனப்படுத்த கற்று உதவி செய்வதற்காக சொல்கிறோம். நன்றி தேவனே. ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த ஆலயம் ஆரம்பித்த நோக்கத்தை கற்று நிறைவேற்றிய தேவனுடைய ராஜ்யம் இந்த பகுதியில் ஆண்டவர் ஆலப்பட்டி பகுதியில் மறுபடியாக செலுத்தா. நன்றி தேவனே நமக்கு சொல்கிறோம். ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை காணபடியா ஆண்டவர் உழைத்த ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தரையே ஆசீர்வதிங்க. நீர் எப்படி கர்த்தரை நடத்துகிறதற்காக நன்றி. நாகாலத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அது ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆதாரமாய் உடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஒரு பலனை பொருளை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் அதை அமைதியை உதவி செய்யும்.
நீரோடு நடத்துங்க. இந்த நாளில் எல்லாம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொன்னபடி அவர்களுடைய மகிழ்ச்சி பெருகுவதாக சாமி. கர்த்தரப்படி செய்து பேராய் ஆசீர்வதிங்க. நம்புகிற குடும்பங்களை மென்மேலும் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்தில் நாங்கள் கண்டதை காட்டிலும் ஆண்டவர் அடுத்தாண்டில் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை எங்கள் தேவனுடைய கரத்தில் நாங்கள் பெற்று சாட்சியாக செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லதுதான். என் ஆத்மாவிலே கர்த்தரை சொல்கிறேன், என் முழு நாமத்தை சொல்கிறேன். என் ஆத்மாவிலே கர்த்தரை சொல்கிறேன், கர்த்தர் செய்த சகல மரணம் அந்த பரிசுத்தாவின் அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம ஒரு சுகாதாரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.